என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசமாகிய கப்பல் சேதமாகிவிடக் கூடாது என்பதை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். விசுவாசத்துல உறுதியாருங்க, விசுவாசத்துல தளர்ந்து போயிடாதீங்க. இந்த சீரீஸ் முழுவதும் விசுவாசத்துல நம்ம எப்படி நிற்பது, ஏன் விசுவாசமாகிய கப்பல் சேதமாகிறது என்பதை தான் நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில 1 தீமோத்தேயு 1:19 திரும்ப நான் வாசிக்கிறேன். இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். விசுவாசமாகிய கப்பல் இது சேதப்பட்டால் மூழ்கிவிடும். ஆனால் இதை சேதப்படுத்தாமல் பார்த்து கொள்வது நம்முடைய கடமை. சேதப்படுவதற்கு காரணம் நேற்று தினத்துல சொன்னேன், தவறான கூட்டணி. கவனமா இருங்க. அந்நிய நுகத்தில் அவிசுவாசியுடன் பிணைக்கப்படாதீங்க. உங்க விசுவாசத்தை குறைக்கிற, இழுக்கிற, உங்கள் விசுவாசத்தை டேமேஜ் பண்ணுகிற அல்லது அவிசுவாசமான வார்த்தையை பேசுகிற அல்லது உங்களுடைய விசுவாசத்திலே நீங்கள் முந்தி போக முடியாதபடிக்கு உங்களை இழுத்து பிடிக்கின்ற யாராய் இருந்தாலும் அவங்களோடு கூட்டணி வைக்காதீங்க. ஜாக்கிரதையா இருங்க. விசுவாசத்திலே உறுதியாய் நில்லுங்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்காய் காண்பிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 1 நிருபம் 1:19 நான் ஒரு வார்த்தையை நான் இன்றைக்கு உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு, இந்த நல் மனசாட்சியை தள்ளிவிட்டு. பிரியமானவர்களே, விசுவாசமாகிய கப்பல் சேதமாவதற்கு காரணம் மனசாட்சியிலே அவர்களுக்கு கேடு வந்தால் இந்த விசுவாசமாகிய கப்பல் சேதமாகிவிடும். விசுவாசமாகிய கப்பல் சேதமாவதற்கு காரணம் மனசாட்சி சுத்தமாக இல்லை என்றால் மனசாட்சியில் கேடு வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி கேடு வந்துடுச்சுன்னா இந்த கப்பல் கவிழ்ந்துரும் அல்லது மூழ்கிவிடும். ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் ஒரு சவுண்ட் பாக்ஸை தந்திருக்கிறார், எல்லாருக்கும் தந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் ஒரு காரியத்தை செய்யும் போது அது சரியா தவறா யாரும் பக்கத்துல இருந்து சொல்ல வேண்டாம். எல்லாருக்குள்ளேயும் மனசாட்சின்னு ஒன்று இருக்கு. சிலவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா அப்படின்வாங்க. சிலருடைய மனசாட்சி மழுங்கி விட்டால் அதுக்கப்புறம் அவங்க தப்பு செய்யறது கூட தப்பா தெரியாது. ஆனால் சிலருடைய மனசாட்சி ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். சின்ன தவறு செய்தாலும் அது உடனே உணர்த்தப்படுவார்கள். இது எவ்வளவு விலையேற பெற்ற ஒன்று. தேவன் தந்திருக்கிற மனசாட்சி எல்லாருக்கும் உண்டு. அவங்க இயேசுவை அறிந்தவர்களோ அறியாதவர்களோ மனசாட்சி என்ற ஒன்று இல்லாதவர்களே இல்லை. எல்லாருக்கும் மனசாட்சி உண்டு. அதனால தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பாக உள்ள காலத்தை மனசாட்சியின் காலம் என்று சொல்வார்கள். மனசாட்சியின்படி தேவன் அவர்களுக்கு தீர்ப்பு கொடுப்பார். அப்போ மனசாட்சி தவறா சரியா என்று அங்கே நம்மை உணர்த்தும். எத்தனை நேரம் நம்முடைய மனசாட்சியை கடினமாக்கி மனசாட்சியை தள்ளிவிட்டு மனசாட்சிக்கு விரோதமாக நம்ம துணிகரமாக காரியங்களை செய்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனசாட்சி சொல்றதெல்லாம் அடங்கி போயிடும். மனசாட்சி உணர்த்துறது நமக்கு தெரியாது. இந்த மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு, மனசாட்சி சொல்லும் ஏய் வேண்டாம் அப்படின்னு சொல்லும். நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, அதை தள்ளிட்டு துணிந்து பாவம் செய்யும் பொழுது விசுவாசமாகிய கப்பல் சேதமாகும். மனசாட்சியில் கேடு. விசுவாசமாகிய கப்பல் சேதமாவதற்கு காரணம் மனசாட்சியில் கேடு வரக்கூடாது. மனசாட்சி கடினப்பட்டு போகக்கூடாது. மனசாட்சியை படுத்திக்காதீங்க. இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 3:9 1 தீமோத்தேயு 3:9 விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக்கொள்ளுகிறவர்களாயும் இருக்க வேண்டும். சுத்த மனசாட்சியிலே நம்ம காத்துக்கொண்டா இந்த விசுவாசமும் நிலைச்சிருக்கும். இதுதான் ரகசியம். சுத்த மனசாட்சி. விசுவாசமாகிய கப்பல் சேதமாகக்கூடாதா? தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார்னு விசுவாசத்தில் பேசலாம். ஆனால் யாரால அந்த வார்த்தை அறிக்கை பண்ண முடியும் தெரியுமா? மனசாட்சியில் சுத்தமாக இருந்தா அவங்க தான் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்க முடியும், விசுவாசத்தோடு எதையும் கேட்க முடியும், விசுவாசத்தோடு எதையும் பெற்றுக்கொள்ள முடியும், விசுவாசத்திலே நிலைத்திருக்கவும் முடியும். சுத்த மனசாட்சியிலே உங்களை காத்துக்கொள்ளுங்கள். அந்த மனசாட்சியை காத்துக்கொண்டு விசுவாசத்தை தயவு செய்து சேதமாகாம காத்துக்கொள்ளுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் நடபடிகள் 23 முதல் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 23 1 பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலேயும் நான் நல் மனசாட்சியோட தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான். நல் மனசாட்சியோட, என் மனசாட்சியில் எனக்கு தெரியும், நான் நல் மனசாட்சியோடு வாழ்ந்தேன், என் மனசாட்சியை சுத்தமாக காத்துக்கிட்டேன். இதுதான் பவுலுடைய அறிக்கை, நம்முடைய அறிக்கையாகவும் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்மளால் அப்படி சொல்ல முடியுமா? ஏன் மனசாட்சியின்படி நான் சுத்தமாக இருக்கேன்,
உள்ள தப்பு பண்ணிட்டு மனசாட்சி குற்றவாளின்னு தீர்த்து நம்ம வாயில் பொய் சொல்லவும் கூடாது. அப்படின்னா விசுவாசமாகிய கப்பல் சேதமாகும். உங்கள் மனசாட்சிக்கு பயந்து நடங்க. உங்கள் மனசாட்சியின்படியையும் கீழ்ப்படிய வேண்டும் என்று ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ரோமர் 13:5 வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரம் அல்ல, மனசாட்சியின் நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். மனசாட்சியின் நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். நம்ம அந்த மனசாட்சி நிமித்தம் கீழ்ப்படிஞ்சு நம்ம ஜாக்கிரதையாக இருந்தால், மனசாட்சியை கடினப்படுத்தாதீங்க. ஆண்டவர் கொடுத்த மனசாட்சி சுத்தமாக வச்சுக்கோங்க. அதை ஒரு நாளும் கடினப்படுத்தி அது பேச விடாமல் ஆக்கிறாதீங்க. அதை கண்ணையோ வாயோ நீங்கள் கெட்டாதீங்க. ஆண்டவர் அந்த மனசாட்சியை தந்திருக்கிறார், அது பேசட்டும். அந்த மனசாட்சி உங்களை உணர்த்தட்டும். ஆவியானவர் நமக்குள்ளிருந்து நம்ம மனசாட்சியோடு கூட அவர் பேசுவார். அந்த மனசாட்சி நம்மை உணர்த்துகிறதை நம்ம உணர்வோம். நம்ம விசுவாசமாகிய கப்பலை கவனமாக காத்துக்கொள்வோம். அது மூழ்காமல் இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. யாருக்கும் உலகத்தில் எந்த நபருக்காகவும் உங்கள் மனசாட்சியை கடினப்படுத்துறாதீங்க. இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனம் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 3:9. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, மனசாட்சியை சுத்தமாய் காத்துக்கொள்ள ஆண்டவரே, நாங்கள் ஜாக்கிரதையாய் இந்த மனசாட்சியை காத்துக்கொள்ள எங்கள் கிருபை தாரும். எந்த காரணத்தை கொண்டும் எங்கள் மனசாட்சியிலே நாங்கள் ஆண்டவரே சூடுண்ட பொய்யர்களாக வாழாமல் கவனமாய், விசுவாசம் என்னும் கப்பல் சேதமாயிடக்கூடாது என்ற அந்த உணர்வோடு நாங்கள் கவனமாய் இருக்க எங்கள் கிருபை தாரும். தொடர்ந்து இந்த வசனத்தை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய மனசாட்சியை உயிர்ப்பித்தரலும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.